பிறப்புறுப்பு லூஸ் ஆயிட்டு, தாம்பத்திய வாழ்க்கையில உன் கூட இருக்க எனக்கு புடிக்கல. மார்பு தொங்கி போயிட்டு, ஸ்ட்ரெச் மார்க் வந்துட்டு, அடிவயிறு தொங்கிட்டு ஸ்ட்ரெச் மார்க் வந்துட்டு, தொடெல்லாம் தளர்ந்து போயிட்டு, செக்ஸுவல் லைஃப்ல உன் கூட இருக்க எனக்கு புடிக்கலன்னு சொல்ற ஆண்கள், இல்லன்னு சொல்லாதீங்க. என்னோட WhatsAppல 2000 மெசேஜுக்கு மேல இருக்கு. 4000 பெண்கள் என்னோட WhatsApp ஃபாலோவர்ஸு. சரிங்களா? 1000 இந்த வீடியோ போடும்போது 4 மில்லியனுக்கு மேல YouTubeல 2 வீடியோவுமே 4 மில்லியனுக்கு மேல போச்சு. அதுல 10,000க்கு மேல பதிவுகள் பெண்கள் ஆமா அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்களே ஒழிய, இல்லன்னு சொல்லல. அதனால இந்த விஷயத்த நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இப்போ ஒரு வீடியோ பார்த்தேன். அத நான் சைட்ல போடுறேன் பாருங்க. இப்ப இதுல வந்து ஸ்பைனல் கார்ட்ல இன்ஜெக்ஷன் பண்றாங்கல்ல. எங்க அம்மா, எங்க அக்கா என்னையுமே வந்து வயித்து ஆப்பரேஷன் பண்ணி தான் பெத்தாங்க. அப்ப எங்க அம்மாகிட்ட கேட்டேன்ம்மா, எப்படிம்மா உனக்கு டெலிவரி ஆச்சுன்னு? அப்ப மாசமா இருக்கும்பொழுது, நிற மாசமா இருக்கும்பொழுது, வயித்த வந்து இங்க அடி வயிறு இருக்குல்ல, இங்க வந்து மடக்க சொல்லுவாங்களாம். மடக்கி தான் இன்ஜெக்ஷன் போடுவாங்களாம். சரிங்களா? அதுலயும் எங்க அம்மாவுக்கு ஆப்பரேஷன் பண்ணும்போது, நான் வந்து 1992ல பொறந்தேன். அப்போ ஸ்பைனல் கார்ட்ல இன்ஜெக்ஷன் ஊசி இறங்கலன்னு சொல்லி, அந்த ஊசி மொத்தமா இருக்குமா. இப்ப இதுல காமிக்கிற மாரி சன்னமா இருக்காது. டெக்னாலஜி எவ்வளோ வளர்ந்துருச்சு அதனால மாறி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த பென்சில் மாரி இருக்குமா, அதுல அப்படி தட்டுவாங்களாம் ஊசிய. தட்டி தான் இன்ஜெக்ஷன் பண்ணுவாங்களாம். எதனாலன்னா, நம்ம உறுப்புலயே தலைவர் அப்படிங்கிற ஒரு உறுப்புனா, அது ஸ்பைனல் கார்டு. அந்த ஸ்பைனல் கார்டு ஃபுல்லா மருத்து போனா தான், வயித்த வந்து ஷேவ் பண்ணிட்டு, ஜெல்லு தடவி ஆப்பரேஷன் பண்ணுவாங்க. 7 லேயரு. புள்ளைய வெளில எடுத்தாக்கா, சும்மா மேல் வயிற மட்டும் தைக்கிறதில்ல. உள்ளலாம் தச்சுட்டு தான் அப்புறம் மேல தைப்பாங்க. இந்த பக்கமும், மேல் பக்கமும் அப்படியே பிளட் சர்க்குலேஷன் ஆகும்போது நமக்கு அரிக்கும். சொரிஞ்சோம்னா புண்ணு வச்சிரும், சீழ் வச்சிரும். அந்த நேரத்தில நீ கருவாடு திங்கக்கூடாது. பிள்ளைக்கு பால் குடுக்குற நேரத்தில மாங்காய், தயிர் இதெல்லாம் சாப்பிட்டோம்னா, பிள்ளைக்கு வாந்தி வந்துரும். பால் புளிச்ச ஏப்பம் எடுத்து. இவ்ளோ விஷயம் இருக்கு ஒரு தாய்மைங்கிற ஒரு விஷயத்துல. இப்ப என்ன சொல்ல வரேன்னா, அந்த ஆண்கள்லாம் வந்து ஃபர்ஸ்ட்டு சொன்னேன் பாருங்க, அந்த குறைகள சொல்லிட்டு அஃபேர்க்குள்ள இல்ல டிவோர்ஸ் வாங்கிட்டு, இல்ல உங்க தப்ப மறைக்க பொண்டாட்டிய போட்டு அடிக்கிறது, ஏதாவது ஒரு சின்ன காரணம் கிடைச்சாலும் சந்தேகப்பட்டு அடிக்கிறது, நீங்களே வாலண்டரியா வீட்ட விட்டு போகணுங்கிறதுனால, நெறைய வேலைகள், சில்மிஷங்கள்லாம் பண்றீங்க. ப்ராப்பரா, பெர்ஃபெக்ட்டா குடும்பம் நடத்துற ஆம்பளைங்களும் இருக்காங்க. பெண்களுடைய வலிய புரிஞ்சுகிட்டு குடும்பம் நடத்துற ஆம்பளைங்களும் இருக்கிறாங்க. அதுலயும் மெயினா அம்மா இல்லாத ஆம்பளைங்க, அக்கா, தங்கச்சி கூட பொறக்காத ஆம்பளைங்கலாம் பெண்கள நல்லாவே பார்த்துப்பாங்க. ஒத்துக்கிறேன். அவ்ளோ பெண்கள் என்கிட்ட இப்ப நான் வீடியோ போட்டா 11 மணி டாக்டரா? வெறும் செக்ஸ் விஷயமா பேசுறீங்கன்னு சொல்லுவீங்க. ஆனா பெண்கள் அவ்ளோ குற்றச்சாட்டு. என்ன வேதனைன்னு கேட்டா அதிகபட்சம் லவ்வுல ஏமாந்தது, Instagramல லவ் பண்ணி ஏமாந்தது. 3வது இந்த மாரி உடம்புல உறுப்புகள் லூஸ் ஆயிட்டு உன் கூட இருக்க எனக்கு புடிக்கலன்ட்டு போயிட்டாரு. இந்த விஷயம் தான் 3 தான் அதிகமா வருது என்கிட்ட கம்ப்ளைண்ட்ஸ். ஒரு குடும்பம் உருவாகணும்னா ஒரு ஆணும், பெண்ணும் சேரணும், கல்யாணம் பண்ணணும். அதுல பெண் தான் குழந்தை பெத்துக்கணுங்கும்பொழுது, ஒரு கல்யாணத்துல மென்டலி, பிசிக்கலி, பினான்சியலி மாற்றங்கள் அதிகபட்சம் பெண்ணுக்கு தான் ஏற்படுது. கல்யாணத்துக்கு அப்புறம் நெறைய மாற்றங்கள் ஏற்படும் உடம்புல. அப்ப அந்த மாற்றத்தெல்லாம் ஒரு குடும்பம் உருவாகும்போது ஆண்கள் நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். சரிங்களா? இப்ப குழந்தை பால் குடிக்க என்ன பண்ணும்? மாது தொங்க தொங்க தான் செய்யும். வயிறு இவ்வளோ பெருசு உப்பிக்கிட்டு வயிறு திரும்பி சுருங்கும்போது லூசா தான் ஆகும். பிறப்பு உறுப்புல இன்பம் பெரிய தலை, உடம்பு வெளில வரும்பொழுது அது லூசா தான் ஆகும். அதுலயும் கிழிச்சு விடுவாங்க. அதுல மரப்பூசி போடாம கிழிப்பாங்க தெரியுமா? மரப்பூசி போடாம தெப்பாங்க தெரியுமா? ட்ரெய்னிங் புள்ளைங்கள விட்டு தைக்க சொல்லுவாங்க தெரியுமா? மரப்பூசியே போடாம தயவு செஞ்சு ட்ரெய்னிங் பீரியட்ல தைக்க சொல்லும்போது மரப்பூசி போட்டு தைக்க சொல்லுங்க. என்ன எவ்வளோ கொடுமைகள ஒரு பெண்கள் அனுபவிக்கிறாங்கன்னா, பக்கத்துல இருந்து பார்த்தா மட்டும் தான் தெரியும். இந்த படத்துல பார்க்குறீங்கல்ல. அதனால நம்ம 6 அறிவால, மனித பிறவியால, அம்மா, அக்கா, தங்கச்சி கூட பொறந்த ஆண்கள், ஒரு பெண்ண உங்க மனைவிய புரிஞ்சுக்கோங்கன்னு தான் சொல்ல வரேன். இதெல்லாம் ஒரு காரணம் காட்டி பிரிஞ்சு போகாதீங்க.